சாமி, இந்த அன்னதானம் வந்து நம்ம சபரிமலைக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப இங்க அன்னதானம் பார்த்துட்டு இங்க உள்ள வந்தோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டுல எப்படி சாப்பிடுவோமோ அது போல இருந்தது. இந்த அன்னதானம் வந்து எந்த இடத்துல இருக்கு? இப்ப ஐயப்ப பக்தர்கள் இங்க வரணும்னா எப்படி வரணும்? உங்களுடைய சேவையை பத்தி சொல்லுங்க சாமி. சாமி சரணா, என் பேர் தங்கராஜ் குருசாமி. எனக்கு ஊர் வந்து தென்காசி மாவட்டத்தில் கேரளா பாடர் புளியரை. நாங்கள் இது சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தில் மாநில இணை பொதுச் செயலராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். ஐயப்பனுடைய சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஐயப்ப பக்தர்களால் தரக்கூடிய நன்கொடைகளை வச்சு இங்கே கார்த்திகை மாதம் 30 நாள், மார்கழி 30 நாள், கூடல சபரிமலை அடைப்பு இருக்க போகும்போது 2 நாள் வந்து அடைச்சிக்கிட்டோம். பாக்கி இந்த 60 நாளுமே காலையில் பார்த்திங்கன்னா இட்லி, ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் பொங்கல், ஒரு நாளைக்கு வெரைட்டி மாறும். சேமியா கிச்சடி, உப்புமா, அப்படி ஒவ்வொரு வெரைட்டிஸ் மாறும். இரவு பார்த்தீங்கன்னா தோசை, ஊத்தப்பம், சப்பாத்தி, பொங்கல் போடுவோம், கிச்சடி போடுவோம். இன்றைக்கி மதியம் மட்டும் இப்போ 6 பை அரிசி போட்டிருக்கோம். இது ஒரு 4 மணி வரை ஓடும் எங்களுக்கு. காலையில் ஒரு 1000 பேர் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பை அரிசிக்கு 300 பேர் சாப்பிடுவாங்க. 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கூட்டம். அன்னதானம் வந்து எந்த நேரத்துலையும் வந்து நேற்றுக்கு 11:30 மணிக்கு ஒரு குரூப் வந்தாங்க. எங்களுக்கு சாப்பிட ஒரு பக்கமும் ஒன்றும் கிடைக்கல, எல்லா பக்கமும் கடை அடைச்சிருக்கு, வேணும்னாங்க. அதுக்கப்புறம் திறந்து அவங்களுக்கு தோசை மாவு இன்னைக்கு காலையில் அரைச்சி வச்சுருந்தது, அதுக்கு தயார் பண்ணி தோசை போட்டு கொடுத்தோம். அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லாமல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டு, அதாவது நம்ம இந்த தென்காசி மாவட்டம் வழியாக வரக்கூடிய சபரிமலை போகக்கூடிய பொன்னூர் வழியாக போகக்கூடிய ஐயப்ப பக்தர் போகிறவங்க வரவங்க ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும் இந்த 60 நாளுமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சாமி. இந்த இடம் இங்கே கரெக்டாக இருக்குது சாமி. இடம் வந்து தற்சமயம் வந்து இது நாங்கள் போன வட்டம் புளியர்களை போட்டிருந்தோம். இந்த வட்டம் வந்து அதிகமான கூட்டம் இருக்கிறனால இந்த இடத்த வாடகைக்கு எடுத்திருக்கோம். அதாவது செங்கோட்டை டு புளியரை மார்க்கத்தில் பைபாஸ் ரோட்டில் கட்டளைக்குட்டி போகிற இடத்துல சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தினுடைய கேந்திரம், இந்த கேந்திரம் நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே 120 இடங்களில் ஐயப்ப சேவா சமயத்தில் நடக்குது. இதை தாண்டி நான் உங்களுக்கு பொல்லூர், அப்புறம் வந்து ரயில்வேல இதில் வந்து கேரளாவுடைய சபரிமலை போகிற வழி எல்லாமே ஒரு 11 இடத்துல எங்கள் சமாஜத்திலேருந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.